கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் சங்கீத புஸ்தகம் 85ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அதாவது இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் இந்த தலைப்புல கர்த்தர் நமக்கு எதை தருவார், இல்ல கர்த்தரத்துல எப்படி அநேக விண்ணப்பங்களை வைக்கிறது என்றும் கர்த்தரிலிருந்து கிடைக்கும் நமக்கு நன்மை என்னவென்று அநேக காரியங்களை இந்த சங்கீதத்தில் அவர் சொல்லி இருப்பார். ஆனால் நாம இன்னைக்கு தியானிக்கிறது கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நமக்கு எப்படி நன்மையானதை தருவார், யாருக்கு தருவார் என்று பார்க்கும்போது சங்கீதம் 84 ஒரு வசனம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதார். அப்ப கர்த்தருடைய நாமத்தினால ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நமக்கு அவர் நாம் உத்தமமான வழியில நடக்கும்போது கர்த்தர் நமக்கு நன்மையை தருகிற தேவனாய் இருக்கிறார். அந்த நன்மை நமக்கு எங்கிருந்து வரும் என்று நாம் பார்க்கும்போது, அதாவது யாக்கோபு நிருபத்துல பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, அதாவது எந்த ஒரு நன்மையும் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்றால் நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து, அதாவது பிதாவாகிய தேவரிலிருந்து நமக்கு நன்மையான ஈவுகள் கிடைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. அதாவது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாரத்தில் நமக்கு கிடைக்கும். அப்ப ஜோதிகளின் பிதாரத்தில் நமக்கு உண்டாகிற நன்மை அந்த நன்மை குறைவுள்ளதா இருக்காது, அது பரிபூர்ண நன்மையா இருக்கும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையான காரியங்கள் தடைபட்டிருக்கிறதோ, இல்ல எந்தெந்த ஒரு நன்மைகள் நமக்கு குறைவா இருக்கு நாம் நினைக்கிறோமோ, ஆமா, நாம் கர்த்தரத்துல நம்ம தெரிவித்து நம்முடைய வழியை உத்தமமாய் கர்த்தருக்கு பிரியமான வழி நடக்கும் போது நிச்சயமாய் நம்முடைய நன்மைகள்ல எந்த ஒரு குறைவுமின்றி பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான நன்மையை தந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் தியானித்த வசனத்தின்படி எங்களுக்கு நீர் நன்மையானதை தருகிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுக்கு எந்தெந்த நன்மைகள்ல தகப்பனே குறைவுள்ளதா இருக்கிறதோ, இல்ல எந்தெந்த நன்மைகள் எங்களுக்கு தடையாய் காணப்படுகிறதோ ராஜா, எல்லா தடைகளையும் தேவன் தம்மை மாற்றி நாங்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவரீர் தாமே எங்கள் நன்மைகளை தகப்பனே தடை பண்ணுகிற எல்லா காரியங்களையும் தேவன் பைத்தியமாக்கி பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி எங்களுக்கு நன்மையானதை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.